வாட் இஸ் கேபிட்டல் கெய்ன்ஸ் அண்ட் வை இட்ஸ் ஸ்டூபிட் டு டேக்ஸ் தெம். கற்பனை செய்யுங்கள், உங்களிடம் இன்றைக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து இருக்கிறது. இது பெரிய வரப்பிரசாதமாகத் தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சொத்தை நீங்கள் 2 லட்சத்திற்கு வாங்கியிருந்தீர்கள். இந்த விலை உயர்வு முழுவதும் பணவீக்கம் மற்றும் சந்தை தேவை காரணமாக ஏற்பட்டது. நீங்கள் ஆண்டுதோறும் 1.5 லட்சம் சம்பாதித்ததால் அல்ல. ஆனால் திராவிட மாடல் போன்ற சில பொருளாதார அணுகுமுறைகளின் கீழ் இலவச திட்டங்களை நிதியளிக்க அரசு சொத்து அல்லது மூலதன வரிகளில் அதிகரித்து கட்டை விதிக்கும் வாய்ப்புள்ளது. அதனால் உங்கள் சொத்தின் மதிப்பு அதிகரித்தாலும் அதை விற்காமல் இருந்தாலும் கூட அந்த மதிப்பு உயர்வு அடிப்படையில் உங்களுக்கு அதிக வரி கட்ட வேண்டிய நிலை உருவாகும். இதன் பாதிப்பு என்ன? அரசு இந்த கூடுதல் வரியை வசூலித்து குறுகிய கால வாக்குகளைப் பெற உதவும் திட்டங்களை நிதியளிக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் பெரும்பாலும் நீண்ட கால வளர்ச்சியை உருவாக்கத் தவறுகின்றன. வேலைவாய்ப்புகள் அல்லது அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக தாங்க முடியாத இலவச கொடுப்பினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த வகை வரி முறையாக சேமித்து பொறுப்புடன் முதலீடு செய்த உழைப்பாளிகளுக்கு தண்டனையாக மாறுகிறது. மேலும் எதிர்கால முதலீடுகளை எவரும் செய்யும் ஆர்வம் குறையும், ஏனெனில் சொத்துக்களுக்கான கனரக வரிகளின் பயம் தடுக்கிறது. இறுதியில் சிலருக்கு குறுகிய கால இலவசங்கள் கிடைத்தாலும் மற்றவர்களுக்கு உங்களை உள்ளடக்கியே அதற்கான விலையை அதிக வரிகள் மற்றும் குறைந்த பொருளாதார வாய்ப்புகள் மூலம் கட்ட வேண்டி வரும். அதுவே காரணமுள்ள பொருளாதார கொள்கைகள் மக்களுக்கு நம்பகமான வளர்ச்சியை வழங்குவதற்கே பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதைக் காட்டுகிறது.